அன்பான கிறிஸ்துவ சொந்தங்களுக்கு வணக்கம். படைப்பு முதல் கிறிஸ்துவரை அப்படிங்கிற அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் சோதோம் கொமோரா பட்டணம் சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த சோதோம் கொமோரா அப்படிங்கிற அந்த பட்டணம் ஆபிரகாமுக்கும் லோத்துவுக்கும், அது இரண்டு நபர்களுக்கு இடையில் ஒரு வாக்குவாதம் வந்த நிலையில் ஆபிரகாம் லோத்துவை நீ எந்த இடத்துக்கு போகணுமோ அதை தெரிந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது லோத்து இந்த சோதோம் கொமோரா அப்படிங்கிற இடத்தை தெரிந்தெடுத்து அங்கு வாழும்படியாக அங்கே போகிறார். அந்த இடத்துலேருந்து நாம் இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்கிறது வேதாகமத்தில் நாம் அறிகிறோம். இதில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல லோத்து ஒரு தவறான ஒரு முடிவை எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆபிரகாம் லோத்துவை முடிவெடுக்க சொல்கிறாரு. அப்போது லோத்து முடிவெடுக்கும்போது 13வது ஆதியாகமம் 13வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தியிருக்கதாக கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சேவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது ரொம்ப ஒரு செழிப்பான ஒரு இடமாக இருக்குது. அப்போது லோத்து அந்த இடத்துல போய் வாழும்படியாக ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதே அதிகாரத்தில் 13வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாக இருந்தார்கள். அந்த இடம் மிகச் செழிப்பான ஒரு இடமாக இருந்தது. ஆனால் அந்த வாழ்ந்த மக்கள் மிக மோசமானவர்களாக, ரொம்ப கேடுகட்ட பாவங்களே செய்யக்கூடிய நிலையில் இருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட அந்த இடத்துல போய் லோத்து வாழ போகிறார். கொஞ்ச நாள் போகுது. அங்கே சோதோம் கொமோரா பட்டணத்தில் உள்ள பாவங்கள் அது பெருகி அப்படிப்பட்ட அந்த நிலை தேவ சமூகம் வரைக்கும் எட்டக்கூடிய அளவுக்கு மிக மோசமான ஒரு பாவ நிலை அங்கே இருக்கிறது. என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பார்க்குறோம். சோதோம் கொமோரானுடைய துன்மார்க்கம் தேவனுக்கு முன்பாக மிக மோசமானதாகவும் அது அவரை துக்கப்படுத்துவதாகவும் இருந்தது. இந்த நிலையில் ஆண்டவர் இந்த சோதோம் கொமோரா அப்படிங்கிற அந்த பட்டணத்தை நியாயம் தீர்க்கும்படியாக தீர்மானிக்கிறார். ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கும்படியாக தீர்மானிக்கிறார். நம்ம இதை அழிக்கணும் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை ஒரு சில சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நிலையில் அவர் ஆபிரகாமை சந்திக்க வர்றதை நம்ம பார்க்குறோம். ஆபிரகாமோட பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் ஆபிரகாமோட பேசும் பொழுது அங்கே ஒரு சில சம்பவங்கள் நடக்குது. அதை நம்ம அடுத்த பாடத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த பாடம் நம்ம சோதோம் கொமோராவை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறனால அது சார்ந்த விஷயங்களை மட்டும் பார்ப்போம். இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை நான் அழிக்கப் போகிறேன், ஆனால் நான் ஆபிரகாமுக்கு இதை சொல்லாமல் செய்வேனோ அப்படின்னு சொல்லி அவர் ஆபிரகாமுக்கு அதை சொல்லுகிறார். அதை சொல்லும் பொழுது அங்கே ஆபிரகாமுடைய மனசுக்கு ரொம்ப திக்குன்னு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும் லோத்தும் அவருடைய குடும்பமும் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அப்போ உடனடியாக ஐயோ லோத்து அங்கே இருக்கிறனால அது மொத்தமாக அங்கே அழிக்கும்போது அவர் கேட்குறாரு, நீங்கள் துன்மார்க்கரோடு கூட சேர்த்து நீதிமான்களையும் அழிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆண்டவரே, நீங்கள் துன்மார்க்கரை அழிக்கலாம், அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது, ஆனால் அங்கே நீதிமான்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அவங்களையும் சேர்த்து அழிச்சிருவீங்களோன்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், இல்லை அதை அப்படி செய்யவே மாட்டேன், நான் துன்மார்க்கரை அழிப்பினே தவிர நீதிமான்களை நான் அழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது அங்கே ஒருவேளை ஒரு 50 நீதிமான்கள் இருந்தால் நீங்கள் அழிக்காமல் இருப்பீங்களா? ஆமாம், 50 இருந்தால் நான் அழிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 குறைச்சிக்கிறார். ஒரு 40 பேர் இருப்பாங்க, அழிக்காமல் இருப்பீங்களா? அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வர்றார். கடைசியாக ஒரு 10 நீதிமான்கள் இருந்தால், இல்லையா, நான் கெஞ்சி கேட்குறேன், ஒரு 10 நீதிமான்கள் இருந்தால் நீங்கள் சோதோம் கொமோராவை அழிக்காமல் விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர், ஆமாம், ஒரு 10 நீதிமான்கள் இருந்தால் கூட அந்த 10 நீதிமான்கள் நிமித்தம் அந்த முழு சோதோம் கொமோரா அந்த முழு பகுதியை நான் அழிக்காமல் விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே சோதோம் கொமோரா பட்டணத்தை நோக்கி போகிறத நம்ம பார்க்குறோம். அங்கே போகும்போது அங்கே நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். அங்கே லோத்துவை சந்திக்கிறாங்க. இந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த முதலாக லோத்து அங்கே போகும்போது அந்த பட்டணத்துக்கு வெளியே குடியிருக்கிறாரு. நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசித்துட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த சம்பவம் நடக்கும்போது லோத்து பட்டணத்துக்கு உள்ளே இருக்கிறார். முதலாவது வெளியே ஒரு வழிப்போக்கர் மாதிரி போய் தங்குறாரு. அதுக்கப்புறம் அங்கே உள்ள மக்களோடு கூட பழகி இப்போ அந்த ஊருக்கு உள்ள அவங்களோடு கூட ஒரு நபராக அவர் மாறி இருக்கிறார். அவர் லோத்து அந்த நபர்களோடு கூட ஒரு நபராக ஆயிருந்தாலும் கூட அவர் கடவுள் மேல் அவர் வைத்திருந்த அந்த நம்பிக்கையை அவர் விட்டுவிடவில்லை. நல்லா யோசிக்கணும். நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதலாக ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்து அழைத்த போது அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்து ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அவருடைய
சந்ததியில் வரக்கூடிய ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆனால் ஆபிரகாமின் தேவன் மேல் விசுவாசம் வைத்து ஆபிரகாமோடு கூட சேர்ந்து பயணித்த நபர்களில் லோத்தும் ஒருவர். அப்போ அந்த உண்மையான தேவனை அவர் விசுவாசித்தார். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார். ஆபிரகாம் மூலமாக இந்த உலகத்திலே கொடுக்கப்பட போகிற மேசியாவின் மேல் அவர் நம்பிக்கை வைத்திருந்தார். இப்படிப்பட்ட நிலையில் அவர் இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு தவறான ஒரு இடத்துல இருக்கிறார். அப்போது அங்கே அவங்க போகிறாங்க. அப்படி போகும்போது அங்கே நமக்கு தெரியும் சோதோம் குமரா பட்டணத்தினுடைய பாவம் நமக்கு தெரியும். அவங்க ஹோமோசெக்சுவாலிட்டி அப்படிங்கிற அந்த பாவத்தில் மிக அதிகமாக அந்த மக்கள் இருந்தது நம்ம பார்க்குறோம். இந்த தேவதூதர்கள் போகிறாங்க. இந்த தேவதூதர்களையும் அதே விதமாக அவங்க செயல்படுத்துவதற்காக அவங்க நினைக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா லோத்தினுடைய வீட்டுக்குள்ளே போய் இருக்கிறாங்க. லோத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பட்டணத்தை நாங்கள் அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, உனக்கு யாராவது தெரிஞ்சவங்களுடைய குடும்பத்தினர் இருந்தால் சொல்லு, நீ அவங்கள காப்பாற்றிக்கொள்ளலாம், அந்த பட்டணத்தை நாங்கள் அழிக்க போகிறோம்னு சொன்ன உடனே லோத்து என்ன செய்கிறாரு, தன்னுடைய மருமகன்கள்மார் 2 லோத்துக்கு பெண்கள் இருக்கிறாங்க, தன்னுடைய மருமகன்கள்மார்கிட்ட போய் பேசுகிறார். இந்த மாதிரி அழிக்க போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அதை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. அவங்க அதை நம்பவும் இல்லை. லோத்து வந்துடுறாரு. அப்போ அடுத்த நாள் அந்த பட்டணத்தை அழிக்க போகிற அந்த சூழ்நிலையில் அங்கே அந்த லோத்துனுடைய குடும்பத்தை நீங்கள் சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொல்லி அவசரப்படுத்துகிறாங்க. ஆனால் லோத்து தடுமாட்டத்தோடு நிற்கிறாரு. ஆனால் அந்த இடத்துல இருந்து உடனடியாக அவங்களை அப்படியே எடுத்து இன்னொரு தூரமான ஒரு இடத்துக்கு போக சொல்கிறாங்க. இல்லை, என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவர் வேற ஒரு பக்கத்தில் இன்னொரு இடத்துக்கு போங்கன்னு சொல்லி அவங்க அந்த வீட்டிலேருந்து அப்படியே எடுத்து ஊருக்கு வெளியே கொண்டு விட்டு திரும்பி பார்க்காம ஓடுங்க அப்படின்னு சொல்லிடுறார். திரும்பி பார்க்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பை நிகழ்த்துகிறார். கடவுளுடைய அவருடைய உக்கிர கோபம் அங்கே ஊற்றப்பட போகிறது. அது யாரும் பார்க்கக்கூடாது, அல்லது அதை பார்த்து அது இங்கே எழுதப்படக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்பி இருக்கலாம். ஏன்னா அது அந்த அளவுக்கு கொடூரமானதாக இருந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாரும் திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி விட்டுறாரு. அவங்க ஓடி போகிறாங்க. லோத்தினுடைய மனைவி கடவுள் சொன்னதுக்கு மாறாக திரும்பி பார்த்து உப்பு தூணாக மாறிடுறாங்க. லோத்துவும் அவருடைய 2 மகள்களும் மட்டும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தப்பிச்சு போகிறத நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று தீர்மானித்த போது தேவன் எப்பொழுதுமே பாவத்தை நியாயம் தீர்க்கிறார். இதை நாம் மறந்து போகவே கூடாது. தேவன் ஒருபொழுதும் பாவத்தை விடுவதில்லை. அவர் பாவத்தை எப்பொழுதுமே அவர் நியாயம் தீர்க்கிறார் அப்படிங்கிறத நாம் மறந்து போகக்கூடாது. ஏன்னா வேதாகமத்தை தொடக்கத்திலிருந்தே நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். ஆண்டவர் ஆங்காங்கே பாவத்தை நியாயம் தீர்த்து கொண்டு வர்றதை நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் தேவன் சோதோம் கொமோராவுடைய பாவத்திற்காக மாத்திரமல்ல, அங்கு போதுமான நீதிமான்கள் இல்லாததினாலும் அவர்களை அழிக்கிறார் அப்படிங்கிறது நம்ம நினைவில் கொள்ளணும். ஏன்னா பாருங்கள், ஆண்டவர் கடைசியில் ஒரு 10 நீதிமான்கள் இருந்தால் கூட போதும், அது நிமித்தம் அந்த முழு பட்டணத்தையும் நான் அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் கடவுள் எதிர்பார்த்து அந்த குறைந்தபட்ச 10 நீதிமான்கள் கூட இல்லை அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு உண்மை என்ன அப்படின்னா, ஆண்டவர் அவரை நம்புகிறவர்களை எப்பொழுதும் பாதுகாக்கிறார். பாருங்கள், அந்த முழு சோதோம் கொமோரா பட்டணத்திலேயும் கடவுளை நம்பின ஒரே நபராக யார் இருந்தா அப்படின்னா அந்த லோத்து மட்டும்தான் இருந்தார். லோத்து கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். அவர் அந்த நம்பிக்கையிலிருந்து மாறுபட்டு விடவில்லை. அப்போது அந்த முழு பட்டணத்திலையும் ஒரே ஒரு நீதிமான், எப்பொழுதுமே கடவுளுடைய பார்வையில் நீதிமான்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அவரை நம்புகிறவங்க, அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவங்க, அவருடைய வாக்கு தத்துவத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவங்க, அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை நம்புகிறவங்க, அவருடைய வார்த்தையை நம்புகிறவங்க. அப்போது அதை நம்பின ஒரே நபராக யார் இருந்தா அப்படின்னா லோத்து இருந்தார். அது அவருடைய வாழ்க்கையிலையும் பிரதிபலித்தது. ஏன்னா நம்ம பின்னாடி நம்ம வேதாந்தத்தில் பார்க்கும்போது சோதோம் கொமோரா பட்டணத்தில் உள்ள பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்ளலை. அது அவருடைய மனதுக்கு துக்கமாக தான் இருந்தது, அது வேதாகமம் சொல்லுது. ஆனால் அவர் அங்கே தான் இருந்தார். ஆனாலும் கூட ஆண்டவர் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தோடு சேர்த்து லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் அவர் அழித்து போடலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க என்ன செய்கிறாருன்னா அந்த இருந்த ஒரே நீதிமான், அந்த ஒரு நீதிமானையும் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் காப்பாற்றுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ லோத்தினுடைய குடும்பத்தினர்கள் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறனால ஆண்டவர் அவங்கள காப்பாற்றலை. ஏன்னா பின்னாடி நம்ம பார்க்குறோம் லோத்தினுடைய வீட்டில் உள்ள அந்த மொராலிட்டி அப்படிங்கிறது எவ்வளவு மோசமான கண்டிஷனில் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
ஆனால் ஆண்டவர் லோத்தினுடைய குடும்பத்தை காப்பாற்றினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் அனுப்ப போகிற மீட்பர் மேலே லோத்து நம்பிக்கை வைத்திருந்தார். லோத்து ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். அதனால் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஆண்டவரை காப்பாற்றுறாரு. நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான உண்மை, ஆண்டவரை நம்பி சார்ந்து கொள்ளுகிற, அவருடைய வார்த்தையின் மேல் முழுமையான விசுவாசம் வைக்கிற எல்லோரையும் ஆண்டவர் ரட்சிக்கிறார். ஒரு பொழுதும் அவரை நம்புகிற பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சிக்காமல் விடுவதே இல்லை அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல ஆண்டவர் அங்கே அந்த பட்டணத்தில் அவர்களை நம்ப மறுத்த அனைவரையும் ஆண்டவர் அழித்து போட்டார். அவர் உண்மை உள்ளவர். அவர் ஒரு பொழுதும் மாறுவதே கிடையாது. எப்பொழுதுமே பாவத்தை வெறுக்கக்கூடியவராக இருக்கிறார். லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். அவங்க திரும்பி பார்த்தாங்க. உடனடியாக அங்கே நியாய தீர்ப்பு வந்தது. உப்பு தூணா என்ன செஞ்சிட்டாங்க, மாறி போனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அவருடைய இருதயம் பார்த்திங்கன்னா எதுக்காக திரும்பி பார்த்துருப்பாங்க? ஏன்னா அன்றைக்கு ரொம்ப ஒரு செல்வ சீமானாக லோத்து வாழ்ந்து கொண்டு இருந்தார். நமக்கு தெரியும், ஏன்னா ஆபிரகாமுக்கு இணையான ஒரு செல்வம் உள்ள நபர். அப்போ அங்கே போய் அந்த மிக செழிப்பான அந்த இடத்துல அவர் வாழ்ந்து எந்த அளவுக்கு தன்னுடைய செல்வத்தை பெருக்கி வைத்திருப்பார். ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், குதிரைகள், வேலைக்காரர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய செல்வ சீமானாக அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு அத்தனை செல்வமும் அவருக்கு இருந்த போதிலும் அங்கே நியாய தீர்ப்பு வந்த பொழுது உடுத்தின உடையோடு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒன்றும் எடுத்துகிட்டு போக முடியலை. அங்கே மிகப்பெரிய நியாய தீர்ப்பு வருது. அப்போ அவளுடைய அந்த லோத்தினுடைய மனைவியினுடைய மனம் அந்த செல்வத்தின் மேல் பற்றுதலாக இருந்தனால, ஐயோ நம்ம சம்பாதித்து வைத்திருந்த அல்லது நம்முடைய சொத்துக்களெல்லாம் அழிகிறதே அப்படிங்கிற அந்த ஏக்கத்தோடு தான் லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்த்துருக்கணும். ஆனால் அந்த பரிதாபம் பாருங்கள், அந்த அந்த பொருளாதாரத்தின் மேலே இருந்த அந்த பற்று, கடவுள் சொன்ன அந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைக்காமல், அவர் சொன்னதை செய்யாமல் அந்த சொத்தின் மேலேயும் பணத்தின் மேலேயும் இருந்த ஆசை உடனடியாக நியாய தீர்ப்பு வருவதற்கு காரணமாக அமைந்தது அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்ம பார்க்குறோம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, லோத்து தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்த ஒரு தவறான முடிவு அவனுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். லோத்து அந்த இடத்துல ஒரு தவறான ஒரு இடத்துல வாழும்படியான ஒரு முடிவு எடுத்தார். ஏன்னா நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம், பொல்லாத ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக மகாபாவிகள். அப்போ லோத்து அங்கே போய் கொஞ்ச நாள்லேயே அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மக்கள் எந்த அளவுக்கு மிக மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லி. லோத்து நினைத்திருந்தால் அவர் உடனடியாக, ஐயோ நம்ம நினச்ச மாதிரி இந்த இடம் இல்லையே, கடவுளுக்கு விரோதமான மக்களாக எல்லாம் இவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகிறதுக்கு முன்னால் அந்த இடத்த விட்டு அவர் போயிருந்திருக்கலாம். ஆனால் பாருங்கள், அவர் போகலை. அவருக்கு அங்கே இருந்த அந்த செழிப்பு இங்கே இருந்தால் நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அவர் வெளிப்புறமான அந்த ஆசீர்வாதங்களை அவர் மனதிலே கொண்டவராக அவர் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா அங்கேயே தங்கிட்டார். ஆனால் அவர் எடுத்த அந்த தவறான முடிவு பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் அவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்தார். அப்புறமா தன்னுடைய மனைவி அவர் இழந்தார். கடைசியாக அவங்க ஒரு மலை மாதிரியான ஒரு இடத்துல போய் இருக்கிறாங்க. அவருடைய பெண்கள், அவருடைய 2 மகள்கள், அந்த 2 மகள்களும் நமக்கு இனிமேல் யாரும் நமக்கு இனிமேல் மாப்பிள்ளை தரமாட்டாங்க, அதனால் நம்முடைய சந்ததியை நாம் இனிமேல் பெருக பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு வழி, நம்ம தகப்பன் மூலமாக மட்டும்தான் நாம் அந்த சந்ததியை பெருக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி மிக தவறான ஒரு உறவிலே அவருடைய பெண்கள் ஈடுபடுவதை நம்ம பார்க்குறோம். தன்னுடைய தகப்பன் மூலமாக அவர்களுடைய தகப்பனை அவர்கள் பயன்படுத்தி கர்ப்பம் தெரித்துக் கொள்கிறார்கள். இவ்வளமாக அவங்களுடைய சந்ததியை அவங்க வளர்க்குறாங்க. யோசித்து பாருங்கள், எவ்வளவு இக்கட்டான சூழலாக இருந்தாலும் இப்படி ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மனது, அந்த மொராலிட்டி, அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒழுக்க நிலை அவ்வளோதான் இருந்துச்சு. இதை செய்யக்கூடாது, என்ன வந்தாலும் சரி, இது தவறானது, இதை செய்யக்கூடாது, அல்லது ஆண்டவர் பார்த்து கொள்வார், கடவுள் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம், ஏதோ ஒரு வாழ்க்கை துணை ஆண்டவர் நமக்கு தராமலா போயிடுவார் அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய எண்ணம் அந்த 2 பெண்களிடத்துல இல்லை, வாலிப பெண்களிடத்துல. அப்போது அவங்க வாழ்ந்த அந்த இடம், அந்த இடத்தில் உள்ள அந்த பாவ பழக்கம் இந்த லோத்தினுடைய குடும்பத்தையும் மிக அதிகமாக பாதித்திருப்பதை நம்ம பார்க்குறோம். அந்த பகுதியில் அவங்க வாழ்ந்தனால அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடவுளை பற்றின ஒரு பற்று இல்லாமல், கடவுள் மேலே ஒரு கடவுளை பற்றியும் அவருடைய வழிகளை பற்றியும் அக்கறை இல்லாத பிள்ளைகளாக லோத்தினுடைய பிள்ளைகள் வளர்ந்து நிற்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், கடைசியாக அவர் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் கூட அவர் இழந்து நிற்கிறார், எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார். ஆனால் ஒன்றே என்ன அப்படின்னா, அவர் எல்லாவற்றையும் இழந்தார். ஆனாலும் அவர் கடவுள் மேல் வைத்திருந்த அவர் அந்த நம்பிக்கை நிமித்தம் கடவுள் அவரை நீதிமான் என்று கருதி
ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது, நற்செய்தியின் மேல் நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ரட்சித்து விடுகிறார். நாம் முழுமையாக நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரட்சிக்கப்பட்டதோடு எல்லாம் முடிஞ்சு போகலை. நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போமானால் அந்த நற்செய்தியினுடைய அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையிலே முடிவுகளை எடுத்து அந்த அடிப்படையிலே நாம் வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஆனால் அந்த கண்ணோட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்தாமல் ஒரு சில நேரங்களில் பொருளாதார ரீதியாக அல்லது வேறு கண்ணோட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையை நடத்தும்படியான ஒரு சில தவறான முடிவுகளை நாம் எடுக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அது நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே பயனற்றதாக ஆக்கிவிடுகிறது. இப்போ அதுதான் பிரச்சனை. லோத்தினுடைய வாழ்க்கை ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக போச்சு. அதே மாதிரி பல நபர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், விசுவாசத்தில் இருக்கலாம், நித்திய ஜீவனை பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் பிசாசினுடைய மிகப்பெரிய ஒரு தந்திரம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கேற்ற முடிவுகளை எடுக்காமல் தவறான முடிவுகளை அவங்க எடுக்க வைத்து அவங்களுடைய முழு வாழ்க்கையும் நாசமாக்கி போட்டுருவோம். இந்த உலகத்திலே அவங்களுடைய வாழ்க்கை ஒரு பிரயோஜனமற்ற ஒரு கனியற்ற ஒரு வாழ்க்கையாக மாறிப்போகும். கர்த்தருக்கு எந்த ஒரு பயனும் இல்லாத ஒரு வாழ்க்கையாக மாறிப்போகும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அதற்கு ஒரு எச்சரிக்கையாக நம்ம இந்த இடத்துல லோத்தினுடைய வாழ்க்கை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவன் பரிசுத்தர். அவர் ஒருபொழுதும் பாவத்தை தண்டிக்காமல் விடுவதே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் எப்பொழுதுமே அவர் கொடுக்குற அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கணும்னு சொல்லி தான் நான் ஆசைப்படுறேன். ஆண்டவர் கண்டிப்பாக பாவத்தை நியாயம் தீர்த்தே ஆக வேண்டும். அவருடைய நீதியினுடைய அடிப்படையில் அவர் கண்டிப்பாக பாவத்தை நியாயம் தீர்த்தே ஆக வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அந்த பாவத்திலிருந்து அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிப்பதற்கான எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரே வழி என்ன அப்படின்னா, அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை, அவருடைய வாக்கு தத்துவத்தின் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை. அப்படிப்பட்ட நபர்கள் எப்பொழுதும் அவர் கொடுக்க போகிற அப்படிப்பட்ட அந்த நியாய தீர்ப்பிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது. நினைவில் கொள்ளணும், பாவம் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையை கடினப்படுத்தி, நம்முடைய மனதை கடினப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை பயனற்றதாக மாற்றி விடுகிறது. அதனால் நாம் ரட்சிக்கப்பட்டிருப்பது முக்கியம். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுத்து தொடர்ந்து நாம் முன்னேறி போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதையும் நாம் எப்பொழுதுமே மனதில் வைத்துக்கொள்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.